ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீன் குழம்பு தான். நான் குழம்பு செஞ்சதே வீடியோ எடுக்கலை. குழம்பு வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அதனால் எனக்கு சமையல் செஞ்சுட்டே வீடியோ எடுக்கணும் மக்களே. பாருங்கள், இது மறுநாள் செஞ்ச சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், முட்டை. இல்லை டெய்லியும் ஒரு முட்டை கொடுத்துரும். ஆனாலும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. எப்படி தான் நம்ம கவனிச்சு சோறு தின்னாலும் நம்மளுக்கு வர்ற பிரச்சனை வந்துட்டு தான் மக்களே இருக்குது. சத்து மாத்திரை தின்ன முடியலை. நம்மளும் பார்த்து தான் பிள்ளைங்களுக்கு சோறு போடுறோம். இருந்தாலும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இது கடையில் வாங்கினேன் நான். 150 ரூபா மக்களே. பாருங்க, 2 நானும் ஒரு 2 சிக்கன் பீஸ் தான் மக்கள் இருந்துச்சு. இது 150 ரூபா. இப்படி வீட்டில் இருக்கிறத சாப்பிட மாட்டாமல் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுச்சு. சரி, எனக்கு பண்ணி தொடங்க நானும் விட்டுட்டேன். பாருங்க, 3 பீஸ் தான் இருந்துச்சு. கிரேவி பாருங்கள், நல்லாவும் இல்லை. எங்கே சொன்னால் கேட்க இந்த புரியல. பாருங்கள், மீன் இதுவும் கடையில் வாங்கின மீன் தான். எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் பொரிச்சு கொடுத்தா பொரிச்செல்லாம் கொடுக்காத. இது தலை எங்கள் வீட்டுக்காருக்கு. மீன்லாம் எங்களுக்கு அவருக்கு தலை தான் பிடிக்கும். தலை தான் வந்து திம்பார். இப்போல்லாம் பொரிச்ச மீனில் பொடி தூவி திங்கிறாங்க பாருங்கள். கடையில் வாங்கினது எப்படி கருங்கன்னு இருக்குது பாருங்கள். வீட்டில் கொடுக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் கடையில் வாங்கியிருக்காரு. வீட்டுக்கார் நானே சொல்லிட்டேன், மேலே இந்த மாதிரி வாங்கிட்டு வராதிங்க, விதமாக பிரச்சனை வருது. எனக்கு இது சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்று கலக்கிடுச்சு. போட்ட எண்ணெயிலே போட்டிருப்பாங்க போல். கருங்கருன்னு இருக்குது. வாங்கி கொடுத்த ஆர்வத்தில் சாப்பிட்டோம். அப்புறம் வயிற்று கலக்கிடுச்சு எனக்கு. சோசியல் மீடியா திறந்தாலே விதவிதமான பிரச்சனை மக்கள். அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மீன் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வாழை